Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு friend ஆயிக்கோங்க. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் கேட்ட ஒரு வீடியோ தான் homemade slime எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் வந்து எந்த ஒரு borex powder, solution, activator இதெல்லாம் எதுவுமே இல்லாம நார்மலா நம்ம கிட்ட வீட்ல இருக்கிற things வச்சு பண்ண போறோம். 5 ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியா இன்னொரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹீட் வாட்டரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஸ்லைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட sugar ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ sugar ஆட் பண்ணிட்டு அந்த ஹீட் வாட்டர்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. sugar ஓரளவு நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த கோதுமை மாவுல ஊத்தி ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்ம எதுக்காக ஹீட் வாட்டர் ஆட் பண்றோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா கிடைக்கும் நம்மளோட ஸ்லைம். சோ அதுக்காக தான். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. sugar ஆட் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து லப்பர் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனாலயே நம்ம வந்து sugar ஆட் பண்றோம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உடனே வந்து நிறைய தண்ணி ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பார்த்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலரிங்க்கு நான் வந்து பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே? இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கலர் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேயா? தண்ணி வந்து ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. நடுவுல கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படினா மாவு போட்டுக்கோங்க. எந்த ஒரு ஸ்லைமே பாத்தீங்கன்னா டக்குன்னு வராது. கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு நல்லா பிசைஞ்சு அதை ரொம்ப நேரம் ரெடி பண்ணாதான் நமக்கு நல்ல ஒரு ஸ்லைமா வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். சோ இந்த வீடியோல சொல்லிருக்க 5 ஸ்லைமே ரொம்ப நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கு. ஓகேங்களா? நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணது என்னன்னா சொல்யூஷன், போரெக்ஸ், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் இதெல்லாம் எதுவுமே இல்லாம செஞ்சு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. ஓகேவா? அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு பண்ண 5 மெத்தட்லயுமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம வீட்ல இருக்கிறத வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு and வந்து சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகேங்க. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். அதுக்கு அப்புறம் லாஸ்டா கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து நல்லா வழுவழுன்னு இருக்கும் ஸ்லைம் வந்து வச்சு விளையாடுறதுக்கு. சோ வந்து உங்களுக்கு இந்த மாவு யூஸ் பண்ணி பண்ற எந்த ஒரு ஸ்லைமா இருந்தாலும் சரி நீங்க அதுக்கு வந்து ஆயில் கட்டாயமா வந்து போட்டுக்கோங்க. எந்த ஆயில் வேணா போடலாம். நம்ம கிட்ட இருக்கிற தலைக்கு தேய்க்கிற ஆயில் ஆர் வீட்ல யூஸ் பண்ற ஆயில் ஆர் வந்து பேபி ஆயில் ஆர் வந்து பாடி லோஷன் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அந்த வழுவழுன்னு தன்மையை கொடுக்கிறது எது வேணா நம்ம வந்து போட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு பதிலா ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலா வந்து தேங்காய் எண்ணெய் வீட்ல இருக்கும். கண்டிப்பா எல்லார்கிட்டயும் அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு வந்து ஒரு பஃப்லி ஸ்லைம் மாதிரி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃப்ளார்ல பண்ற எல்லா ஸ்லைமும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுனா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஐடியா. இப்போ ரெண்டாவது ஐடியா பார்க்கலாம். ரெண்டாவது ஐடியாக்கு வந்து நான் க்ளூல பண்ண போறேன். அதுக்கு வந்து ரெண்டே க்ளூ தான். இது வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த க்ளூல வந்து நான் கொஞ்சம் ஃபோம் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? தெரியாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒயிட் க்ளூ, கேமல் ஒயிட் க்ளூவை வந்து கொஞ்சம் போட்டுட்டு அது கூட வந்துட்டு அதே கேமல் க்ளூ ஃபெவிகம்ல எல்லோ கலர் இருக்கும்ல அதை வந்து போடுறேன். அது போட்டோன்னே என்ன ஆகுதுன்னா ஸ்லைம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஸ்லைம் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம ஒரு 5 ரூபி 2 க்ளூலையும் வந்து 5 ரூபி க்ளூ வந்து 10 ரூபி வாங்கினோனாலே இந்த ஸ்லைம் வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து கலரிங் சேஞ்சாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கலரிங் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஊற்றினோடனே வந்து ஸ்லைமோட ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லைம் ரேஞ்சுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். ஓகே? அடுத்தது இதில் வந்துட்டு ஃபோம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபோம் எதுக்காக மிக்ஸ் பண்ணேன், ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்லைம். அதனால வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபோம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டிக்கினஸ் போயிட்டு ஒட்டாது கையில் அப்படிங்கிறதுக்காக ஃபோம் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். பட் வந்து திரும்பவும் அந்த ஸ்லைம் அதே மாதிரி தான் ஒட்டுனுச்சு. ரொம்ப வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. சரின்னு ஃபோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலரிங் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு நான் ஆக்ட் பண்ணேன். ஓகேவா? நியான் பிங்க் செம்ம பளிச்சுன்னு இருக்கும் இந்த கலர். ஸோ அந்த கலரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலரிங்லாம் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஃபோம் மிக்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிக்கினஸ் போகவே இல்லை. ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒட்டலை. ஓகேங்களா? ஆனால் செய்யும் போது மட்டும் நம்மளுக்கு வந்து லைட்டாக கையில் வந்து ஸ்டிக்காக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஓகே? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பட் இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குற ஸ்லைம் மாதிரி அந்த இழுக்கிறதுக்கும் சரி லப்பர் மாதிரி அது விளையாடுறதுக்கும் சரி நம்ம கடையில் வாங்கின ஜெல்லி ஸ்லைம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு லெவலில் செமையாக இருந்தது. உண்மையாகவே இது வந்து ஜெல்லி ஸ்லைம் மாதிரி தான் இருந்துச்சு. நார்மல் ஸ்லைம்னு சொல்கிறத விட ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருந்தது. ஜெல்லி ஸ்லைம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபோம் யூஸ் பண்ணி ஜெல்லி ஸ்லைம் ரெடி பண்ணுறது அப்படின்னு போட்டிருப்போம். ஃபோமு, ஃபெவிகாலு, சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அது வந்துட்டு நிறைய திங்ஸ் செலவாணிச்சு அதுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக ஜெல்லி ஸ்லைம் ரெடி பண்ணணும் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேவா? விளையாட ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கையில் ஒட்டாது. அப்படியே வந்து பழகிடும். ஓகே? நல்லா தான் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம்.
ஓகே, அடுத்த ஐடியாவுக்கு வந்துட்டு நான் மைதா மாவு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணோம். அது ஃபுல்லாகவே வந்து வேறு மெத்தட், இது ஃபுல்லாகவே வேறு மெத்தட். இதுக்கு வந்து மைதா மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில். அந்த உப்பு கூட வந்துட்டு தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மைதா மாவு யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் பண்ணும்போது நல்லா வந்துட்டு நம்மளுக்கு லப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கும் சரி, விளையாடுறதுக்கும் சரி, மைதா மாவு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா மைதா மாவில் வந்து அந்த பிசின் மாதிரி இருக்கும், கம்மு மாதிரி ஒட்டுற தன்மை இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால் மைதா மாவு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லைம் நம்மளுக்கு. ஸோ அதனால் மைதா மாவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த உப்பு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலரிங்காக எல்லோ கலர் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலரிங் நல்லா ஆட் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நான் வந்து விம் ஜெல் வந்து சேர்க்க போகிறேன். ஓகேவா, இந்த மாதிரி லிக்யூட் டைப்பில் இருக்கிற எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், விம்முன்னு தான் கிடையாது. அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது லாஸ்ட்டாக எதுக்காக அந்த விம் ஜெல் நான் ஆட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நம்மளுக்கு அந்த ரொம்ப தூரத்துக்கு இழுக்க முடியும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு நான் அந்த விம் ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாடி லோஷன் இருக்குல்ல, லோஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து விம் ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கையை வச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் இதையுமே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும். நம்ம உடனே வந்துட்டு ரெடி பண்ணோடனே ஸ்லைம் வரல அப்படின்னு பார்க்கக்கூடாது. எந்த ஒரு ஸ்லைமாக இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்லைம் மாதிரி அது வர்றதுக்கு. ஓகேவா, அதனால் கொஞ்சம் வந்து திரும்ப வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். அந்த செஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விளையாட தான் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து ஸ்லைம் மாதிரி ரெடி ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் நான் செஞ்சு எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மைதா மாவில் செஞ்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா மைதா மாவு வந்து நல்லா பிசன் மாதிரி நல்லா இழுத்து செம்மையாக விளையாட முடிஞ்சிச்சு. நான் இதே மாதிரி மைதா மாவில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி 5 ஹோம்மேடு ஸ்லைம் போட்டிருக்கும் போது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தட் தான், ரொம்ப ஈஸி தான். வேணும்னா நீங்கள் மைதா மாவு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாம். அடுத்தது வந்து சென்டர் ஃப்ரெஷ் ஆர் வந்து பூமர், அப்படி பூமர் இல்லைனா எது வேணால் அந்த சுவிங்க மாடலில் இருக்கிற எது வேணால் நீங்கள் வாங்கிட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது கூட வந்து சென்டர் ஃப்ரெஷ் கிடையாது, சென்டர் ஃப்ரெஷ் மாதிரி இருக்கிற வேறு ஏதோ கம்பெனி தான், அதுதான் எனக்கு இப்போதைக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. வாட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டதுக்கு அப்புறமா எடுத்து அதை ரெண்டாக பிச்சு போட்டுருங்க. எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு மாதிரி இருக்கும். சென்டர் ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கழுவணும். அந்த வாட்டர்லேயே கழுவுனது மட்டும் இல்லாமல் அந்த பூமரை நல்லா ஊற வச்சு இழுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி நல்லா இழுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே தண்ணியில் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அடிக்கடி வந்து தண்ணி மாற்றிக்கோங்க. குறைஞ்சது ஒரு 3 டைம்ஸ் ஆச்சும் வந்து சுடு தண்ணி வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் ஹீட் வாட்டராகவே வச்சுக்கோங்க. ஹீட் வாட்டரை வச்சு திரும்ப மிக்ஸ் பண்ணி நீங்கள் இழுத்து விளையாடும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா ஸ்லைம் மாதிரி வந்து மாறி போயிடும் நம்மளுக்கு. ஓகேவா, எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லைம் மாதிரி இந்த பூமர் ஸ்லைம் நமக்கு கிடைக்காது. இப்படி இழுத்து விளையாடுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு சிலர் வந்து நல்ல லென்த்தாக ஸ்லைம் வந்து இழுத்து விளையாடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூமர் ஸ்லைம், சென்டர் ஃப்ரெஷ் ஸ்லைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி விளையாடணும். பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதே நீங்கள் ஹீட் வாட்டரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் வந்து போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு இழுத்து விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அடுத்தது வந்து ஷாம்பூ எடுத்திருக்கேன். ஷாம்பூவில் ஒரு 2 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 தேவைப்படும். ஃபஸ்ட்டு 2 வந்து பிரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சில ஃப்ளார்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பு எடுத்துகிட்டு ஃப்ளாரும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் வந்து கலரிங் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷாம்புவும் வாட்டரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோங்கிறதுனால அந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கோன்றதுனால தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ஓகேவா, நம்ம எடுக்கிறத பொறுத்து இப்போ கொஞ்சமாக நீங்கள் ஃப்ளார் எடுக்கிறீங்க, கொஞ்சமாக ஸ்லைம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஷாம்பு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு ஷாம்பு வைக்க சொன்னால அந்த ஷாம்புவே லாஸ்ட்டாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஓகே, ஒரே நேரத்தில் ஃபஸ்ட்டே ஊற்றாமல் கடைசியாக ஃப்ளார்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னொரு ஷாம்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கிடைக்கும். பட் கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு எப்படி இருக்கணும், அந்த மாவில் தண்ணி நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி திக்காக அப்படியே கையே வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லைமு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக மைதா
மைதாவை ஆட் பண்ணி நம்ம இந்த ஸ்லைமை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ணுற ஸ்லைம் பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்லைம். ஓகே, அப்படியே பக்காவாக கடையில் வாங்குகிற பட்டர் ஸ்லைம் மாதிரி ரெடியாகி வந்துச்சு. சீரியஸாகவே சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா நான் சொல்கிறேன்னு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்லைம் ஒழுங்காக வராது. உண்மையாகவே வந்து ஒழுங்காக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவரை நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். வரும், பட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். தூக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், பட் கீழே விழுகும் போது தண்ணி மாதிரி ஸ்லைம் மாதிரி பார்க்குறதுக்கு வேணால் இருக்குமே தவிர கையில் வச்சு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் இருக்கவே இருக்காது. ஸோ அது கூட கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்ன்ஃப்ளவர் ரொம்ப சாஃப்ட்டு. அந்த சாஃப்ட்டுக்கும் இந்த மைதா மாவு கொஞ்சம் வந்து பிசு தன்மை இருக்கும். ஸோ அந்த பிசுக்கும் சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு பஃப்லியாக அந்த பட்டர் ஸ்லைம் மாதிரி மாடலுக்கு செம்மையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வழுவல்னு வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்து நம்ம விளையாடும் போது ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு ஒரு பட்டர் ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். ஓகேவா, இது கூட வந்து நம்ம கிளிட்டர் ஆர் வந்து தெர்மாக்கோல் பால்ஸு இந்த மாதிரி போட்டு கூட நம்ம வந்து விளையாடுறதா இருந்தால் விளையாடலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கல. சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஸ்லைம் மட்டும் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த 5 ஸ்லைமே வந்து காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இது பாருங்களேன், கார்ன்ஃப்ளவரில் செஞ்சது வந்து நல்லா ரொம்ப நீளத்துக்கு கூட இழுக்க முடிஞ்சிச்சு. வெறும் மைதா வச்சு செஞ்சேன் பார்த்தீங்களா, அதை விட இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செஞ்சது நல்ல நீளத்துக்கு இழுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஸ்லைம். ஓகேங்களா, இப்போ 5 டைப்பில் நம்ம வந்து ஸ்லைம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், 5 ஸ்லைமே நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா ஸ்லைமுமே. வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண இந்த 5 டைப் ஆஃப் ஸ்லைம்லேயுமே எந்த ஒரு ஸ்லைமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல. அதே மாதிரி வெயிட் பண்ண தேவையில்ல. 24 ஹவர்ஸோ ஆர் வந்து ஒரு நாளோ வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. அப்பப்போ செய்கிறோம், அப்படியே ஸ்லைமாக வந்துடும். அந்த மாதிரி டைப்பில் இருக்கிற ஸ்லைம்ஸ் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸ்லைமில் விளையாடணும்னு ஆசைப்படுறவங்க செஞ்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.